பல வருஷங்களா ஜூபிட்டர் பிளானட்ல இருந்து வரக்கூடிய சில மிஸ்டீரியஸான சிக்னல்ஸ் சயின்டிஸ்டையே ஷாக்காக வச்சிருக்குது. 1979 வாயேஜர் 1 சேட்டலைட் ஜூபிட்டரை நெருங்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த சேட்டலைட் ஒரு வித்தியாசமான ரேடியோ சிக்னலை ரெக்கார்ட் பண்ணிச்சுது. அந்த சிக்னல்ஸை மனுஷங்க ஆடியோவா மாற்றின போது அவங்க கேட்டது சாதாரண ஒரு சத்தம் இல்லை. அது யாரோ ரொம்ப தூரத்துல இருந்து அலறது போல இருந்துச்சு. சில நேரங்கள்ல மெதுவா மூச்சு விடுற சத்தம் போல இருந்துச்சு. இன்னும் சில நேரங்கள்ல ஒரு தெரியாத உயிரினம் பேசுறதுக்கு ட்ரை பண்றது போல இருந்துச்சு. சயின்டிபிக்கா இந்த சவுண்டுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது ஜூபிட்டர்ல உள்ள பயங்கரமான மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். சூரிய குடும்பத்திலேயே எல்லா பிளானட்டையும் விட ரொம்ப பவர்ஃபுல்லான மேக்னெட்டிக் ஃபீல்டு கொண்டது இந்த ஜூபிட்டர் தான். ஸோ அதோட மோதிர சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ்னால தான் இந்த மாதிரியான கோஸ்ட் லைக் சிக்னல்ஸ் உருவாகுது. ஆனால் இதுலயுமே விடையளிக்கப்படாத ஒரு கொஸ்டின் இன்னும் மிஸ்ட்ரியாவே சுத்திக்கிட்டு இருக்குது. அது என்னன்னா, சில சிக்னல்ஸ் மறுபடி ஒரே பேட்டர்ன்ல வந்துகிட்டு இருக்குது. நேச்சுரலா உருவாகக்கூடிய சவுண்டா இருந்துச்சுன்னா சவுண்ட் பேட்டர்ன் ஒரே மாதிரி மறுபடி உருவாகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆனா சேட்டலைட்ஸ்ல கேப்சர் ஆன இந்த சிக்னல்ஸ் மறுபடி ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல நிறைய வாட்டி கேப்சர் ஆயிருக்குது. இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்ட் எல்லாம் இதை வெறும் இயற்கையான ரேடியோ எமிஷன் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே இது இயற்கையா உருவான சத்தமா அல்லது யாராவது அனுப்பின மெசேஜ் சிக்னல்ஸா? இதை பற்றியுள்ள உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.